அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். 33% இடஒதுக்கீடு இது வந்து பெண் சமுதாயத்திற்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா தான் இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன வரலாறு வந்து என்னுடைய அம்மா எனக்கு சொன்னாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ மோடி ஐயா வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி கட்சி சம்பந்தமான விஷயத்திற்காக பல இடங்களுக்கு வந்து அவர் வந்து பயணம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போ வந்து பல மாநிலங்களுக்கு போகும்போது அவருக்கு வந்து மொழிகள் பல தெரியாது, சில இடங்கள்ல வந்து அவங்க என்ன பாஷை பேசுறாங்கன்றது தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, ஒரு நாள் இரவு கூட என்னுடைய அன்பு தாய்மார்கள் என்னை பட்டினியாக தூங்க விட்டது கிடையாது. ஏதோ எனக்கு மொழி தெரியுதோ தெரியலையோ எனக்கு உணவழித்து என்னுடைய பசியை ஆற்றி என்னைய தூங்க வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய தாய்மார்களுக்கு நான் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவர்களுடைய உணர்வை நான் சிந்தித்து பார்த்தேன். அதனால என்னுடைய தாய்மார்களுக்கு நான் வந்து பெரும்பாலான திட்டங்களை வந்து அவங்களுக்காக கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் பல திட்டங்கள் பெண் சமுதாயத்தை மையப்படுத்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய தாய்மார்கள் எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய பாரதம் முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து யாரோ எவரோ யாரையுமே பசியோட தூங்க விட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த உணர்வும் தாய்மை உணர்வையும் மதிக்கிற விதமா அவங்கள மையப்படுத்தி நான் பல திட்டங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பாரதினுடைய தலைமகனை நம்ம வந்து பிரதமராக கொண்டிருக்கின்றோம். இந்த 33% இடஒதுக்கீடு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெண் சமுதாயத்திற்கு. காரணம், எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அரசியல் மட்டும் கிடையாது, எந்த துறையிலையுமே பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அடக்கமா இருக்கணும், அது இதுன்னு சொல்லி பல தடைகளை வந்து உருவாக்குற ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 33% இடஒதுக்கீடுல வந்து பெண்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆட்சியாளராக, ஒரு ஆளுமையாக, ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்திக்கக்கூடிய பிரதமருடைய எண்ணம் வந்து தலை சிறந்த ஒரு எண்ணமா நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு பாரதத்தினுடைய பல வளர்ச்சிகளுக்கும் பல முன்னேற்றத்திற்கும் வந்து பெண்கள் ஒரு காரணமா இருக்க போறாங்க, பெண்கள் ஆட்சியாளர்களா மாற போறாங்க, பெண்கள் பல தலைவர்களாக உருவாக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து ஒரு பரிசாக பெண்களுக்கு, பெண் சமுதாயத்திற்கு கொடுத்த எங்களுடைய அன்பு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியை வந்து நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு திட்டத்தை எங்களுக்கு வந்து கொடுத்ததுல மட்டற்ற மகிழ்ச்சி. மிக்க நன்றி பிரதமர் மோடி அவர்களே. நன்றி, வணக்கம்.